டேரக்டர் மட்டும் நான் கேட்டேன். லாஸ்ட்ல பேயெல்லாம் அடிச்சு விரட்டி ஒரு சங்க கட்டியை வச்சுட்டு நிற்கிறாரு, பட்டம் பிடிக்கிறாரு. காலில் இருந்த செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்க வருவியா. ரஞ்சித் சாருடைய ரசிகன், ஜி பிரகாஷுடைய ரசிகன். எப்படி இருக்கும் படம், எப்படி இருக்கும்னு வந்திருப்போம். சப்புனு போய் அப்பனிக்கு எடுத்து கிளைமேக்ஸ் வரேன். அப்படியே கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு 20 நாள்ல டிவியில போட்டாலும் போடுவாங்க. ரசிகர்கள் நீங்க டிவியில போய் பாருங்க. சன் டிவியில எந்த டிவி வாங்கியிருக்கான்னு தெரியல, கலைஞர் டிவி தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸை திருப்தி பண்ண முடியலன்னா புடுங்கிறதுக்கா நீங்க. ஹலோ காய்ஸ், வணக்கம். இது எந்த ஒரு ஆர்வ கோளாறு மென்டல்னு தெரில. இது எதனா பைத்தியார் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துச்சான்னு தெரில. இது இவ்வளோ நாள் ஏர்வடியில் எங்கன்னா தங்க வச்சுருந்தாங்களான்னு தெரில. ரொம்ப நாளாக பார்க்காத பீஸாக இருக்குது இந்த பீஸு. இது மனநல பாதிக்கப்பட்ட ஏதோ ஹாஸ்பிட்டல்லேருந்து மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது தீக்கிரம் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் எந்த ஜாதியானா இருந்துட்டு போட்டோம், அவனுடைய திறமையை பாராட்டுறதுக்கு கூட உனக்கு மனசு இல்லை. உன் ஜாதி அதிகாரத்தை இங்கே நிலநாட்டி அதில் நீ ஆதாயத்தை தேடி பப்ளிஷர் ஆகணும்னு ஆசைப்படுற. டே குரங்க, நீ மனுஷனில் சேர்த்திக்காடா. நீ உன் ஆதாயத்துக்காக ஒரு படம், ஒரு நல்ல ஒரு 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 எல்லாருமே எல்லா விதத்தையும் விட்டு, ஒரு ஹிந்தியிலேருந்து, ஒரு தெலுங்குலேருந்து, மலையாளத்துலேருந்து, ஏன் அமெரிக்காவில் இருக்கிறவங்களே படம் பார்த்துட்டு சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ரஷ்யாவில் ஓகே நினைக்கிறாங்க. உலகம் மொழி உள்ளவங்களாம் படம் பார்த்துட்டு சூப்பர்ன்ட்டான். நீ ஒரு பல்வலகாத மூஞ்சி. ஏன்டா டே முதல்ல நீ இந்த படத்தை பார்த்து குறை சொல்கிற? அவ்வளோ படம் கஷ்டப்பட்டு போராடி பண்ண ஒரு படத்தை மொக்க பண்ணால் நீ பெரிய ஆகிடுவா? நீ மொக்க சாமிடா. வெளியில் எங்கன்னா தலை காட்டிப்பார், ரசிகர் உன்னை என்ன பண்ணானுங்க பாரு. இப்படி பப்ளிசிட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய இடத்த பற்றி அசிங்கப்பட்டு நம்ம பெரிய ஆள் ஆகிடணும். இதுதான் இவனுங்க பொழப்பு. ஆள் மண்டைங்களை பாரு. இவனெல்லாம் எங்கேருந்து தான் வரானுங்கன்னே தெரில. உனக்கு பிடிக்கலையா ஒருத்தனை குறை சொல்லாத. வாழ்க்கையில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு கதையை பிடிச்சி அந்த கதையை மக்கள் மனசில் இவ்வளோ பேர் மனசை மாற்றிக்கிறான். நீ ஒரு மாங்காய் மண்டையனை மட்டும் இந்த கதை பிடிக்கலன்னு சொல்லி இப்படி பேசுகிறேடா. டே தேங்காய், நீ எந்த ஊரா? நீ பைத்தியார் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியலாம் உன்னை ரோட்டில் விட்டு வச்சுக்கிறானுங்க. களவாணி பெத்த களவாணி மாவனை.